ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மிகுந்த அதிகப்படியான பக்தியோடு என்னுடைய கரத்தை தொட்டிருக்கின்றாய். இந்த கணம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். அதற்கு முதற்படியாக நீ விரும்பிய 2 நல்ல செய்தி இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை வந்து அடையும். சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெகு நாட்களாக ஒரே மாதிரியாகவே இருக்கின்றது. எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை. அந்த விஷயத்தில் உங்களிடம் நான் வேண்டுதலை வைத்திருந்தும் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கவில்லையே அப்பா. இதற்கு என்னதான் காரணம்? நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையா? அல்லது கொடுத்தால் எனக்கு பாதகமா என்று உன் மனதிற்குள் கேள்விகள் எழுந்தபடியே இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, பாதகமான ஒன்றை நான் உனக்கு எப்பொழுதும் தர மாட்டேன். அதில் நீ விருப்பப்பட்டால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி உன் கையில் நான் கொடுக்கும் வரை சற்று பொறுமை காத்தாக வேண்டும். அப்படித்தான் உன்னை நான் இப்பொழுது காத்திருப்பு பட்டியலில் வைத்திருக்கின்றேன். சாதகமாக உனக்கு சில விஷயங்களை முடித்து கொடுக்க வேண்டும் என்று உன்னை காத்திருக்கவும் வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த காத்திருப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயனையும் கொடுக்குமே தவிர எப்பொழுதும் அந்த நாட்களும் நேரங்களும் கூட வீண் கிடையாது. எதையாவது யோசித்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய், கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய பக்தி எப்பொழுதும் என் மீதாக இருக்கும் நம்பிக்கையோடு கலந்து அதிகமாக வேண்டுமே தவிர எப்பொழுதும் அது தளர்ந்துவிடக்கூடாது. நீ யோசிக்காத அளவிற்கு மகிழ்ச்சியை கூட உன் வாழ்க்கையை தேடி வரும்படி நான் செய்து கொண்டிருக்கின்றேன். துன்பத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை நான் காப்பாற்றி நீ விரும்பியதை செய்து கொடுக்கவும் வந்திருக்கின்றேன். உனக்கு நேரவிருந்த பல துன்பங்களை நான் தடுத்திருக்கின்றேன். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பல நேரங்களில் காப்பாற்றியிருக்கின்றேன். உனக்கான ஆசிகளை பலர் மூலமாக வழங்கி ஆறுதல் வார்த்தைகளையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உள்ளத்தில் நான் நிலையாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை காப்பாற்றியும் விடுவேன். எந்த நேரத்தில் நீ எதை செய்ய நினைத்தாலும் அந்த நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து நீ செய்ய வேண்டிய விஷயத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க முற்படவும் நான் இருக்கின்றேன். உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. உன் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை எட்ட உள்ளது. யார் உனக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லவில்லை என்றாலும் தீமையான சில வார்த்தைகளை சொல்லி உன் மனதை புண்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே. எந்த ஒரு தீய நிகழ்வும் உன்னை நெருங்காது. உன் மனதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சிலர் சொன்ன அந்த பொய் வார்த்தைகளை நீ நம்பாதே. அது காற்றோடு காற்றாக கலந்து மாயமாகட்டும். உன்னுடைய குறைகள் எல்லாமே நிறைவாக மாற்றி உன்னுடைய பாவ பலன்களை நீ அனுபவித்த நேரங்களை எல்லாம் முடித்து வைத்து புண்ணிய பலன்களை எல்லாம் நீ பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நீ எதிர்பார்த்தது சுலபமாக இனி நடந்துவிடும். எல்லாம் சரியாகிவிடும். நான் கொடுத்த வாக்குறுதியின்படி நீ கேட்டது உன்னுடைய வேண்டுதல் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கை அழகாகும். சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.